இப்போ பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு கட்ட குரல், அது மயம் 3வது வடிக்கிறேன். அவன் நோத்தாங்க மாதிரிலாம் பேசுவேன். அவன் தொட்டியில் மல்லாக்க படுத்து கிடக்கும்போது ஆத்தா தாலாட்டு பாட்டு பாடுறான். எல்லா பொம்பளையும் பாடுதே, நம்மளும் பாடு. தொட்டியை நல்லா விரித்து வச்சுக்கிட்டு ஆறாரோ அப்படி அவன் சரட்டுன்னு ஒன்றுக்கு மூஞ்சியில் அடிச்சிட்டேன். பட்டாக்குன்னு அடித்து மரியாதையாக போயிருமா, உன்னை கொண்டே விடுவேன், போயிரு, என்னை கொண்டு விடாத உன் புருஷன்ட்ட வச்சுக்க அப்படின்னு. கட்ட குரல்னா விட்டுரும். கொஞ்சம் வாரம் சிரிக்குது. அது என்ன அந்த ஆரோரை பண்ண பட்டுக்கிழவி உயிரோடு இருக்கானே? செத்து போச்சு. 17 இல்லடா. அப்படியானே? எங்கள் அப்பா எங்கள் ஐயா வந்து வயக்காட்டில் கடை அமர்த்திட்டு எங்கள் அப்பத்தாவை வந்து வீட்டில் கடை அமர்த்திருக்காரு. இதே வேலையாகவே இருந்திருக்கானே உங்கள் தாத்தே. அங்கே கெடா தவம் போது அவனுக்கு முணுமுணுன்னு இருக்கும் போல. என்ன உங்கள் தாத்தையும் சோறு தண்ணியே சாப்பிட்றது இல்லையானே? சோறு தண்ணி அதானே, அதேதான், வேற எங்கேயுமே படுக்க மாட்டார். அப்பத்தா மடியிலேயே தலை வச்சு படுத்துக்கிறேன். இங்கே வேற அதுக்கு சிரிக்குது. அதுதானே அப்பத்தா செத்து போச்சு. இல்லைடா, கொண்டுட்டேன். அவன் 60 வயசுல கருப்பமாக்க நினைச்சிருக்கேன். அது